இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். சரிங்களா? ஒரு நாள் ஒரு பையன் வழியில் போயிட்டு இருந்தானாம். அப்போ 2 மரத்தை பார்த்தானாம். அந்த மரம் வாடி போயிருந்துச்சான், இலையெல்லாம் கீழே கொட்டிருந்துச்சான். இந்த மரத்தை பார்த்தோன்னே இவனுக்கு பாவமாக ஆயிடுச்சான். இவன் எங்கே பாண்டு இருக்குன்னு பார்த்தானா, இருந்துச்சான். சரி நம்ம பானையை தேடுவோம் அப்படின்னு தேடினான. ஒரு மரத்துக்கு கீழே இருந்துச்சு. அதை போய் அவன் தண்ணியை உள்ளே விட்டு எடுத்துகிட்டு போய் அந்த மரத்துக்கு ஊற்றுனானா. ஊற்றுனே அந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துச்சான். அதுலேருந்து நிழல் பழம்னு கிடச்சிச்சான். அது இப்போ நான் சொன்ன ஸ்டோரியிலேருந்து ஒரு மாரல் சொல்கிறேன். என்ன மாரல்னா, என்னால் முடிஞ்ச உதவி அந்த மரத்துக்கு செஞ்சுருக்கேன். உங்களால் முடிஞ்ச உதவி மக்களுக்கு, ஏழைங்களுக்கு, செடிகளுக்கு, கொடிகளுக்கு, மரங்களுக்கு செய்யுங்க. சரிங்களா? இன்னொரு ஸ்டோரி நான் சொல்கிறேன். என்னன்னா ஒரு ராஜாவுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அந்த ஒரு பொண்ணு மட்டும் நல்லா படிப்பா. இன்னொரு பொண்ணு லேசியாக, அதாவது சோம்பேறியாக இருப்பா. முதல் பொண்ணு தன்னோட வேலையாகவும் செஞ்சுப்பா. 2வது பொண்ணு தன்னோட வேலையை செஞ்சுப்பா, படிக்க மாட்டா. சாப்பாடு ஊட்டி விடணும். குளிக்கிறது கூட அவங்க அம்மா தான் வரணும்னு சொல்லுவாள். வேறு யாருமே எனக்கு குளிச்சு விடக்கூடாதுன்னு சொல்லுவாள். அவங்க ராஜா 2வது பொண்ணு சோம்பேறி போக்கணுங்கிறதுக்காக ஒரு போட்டி வச்சாங்க. என்ன போட்டினா நான் இந்த ஊரில் உங்களால் முடிஞ்ச 2 நாளில் மக்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னாங்க. இந்த முதல் பொண்ணு தாங்கிட்ட இருக்கிற தானியங்களை, பழங்களை, ட்ரெஸ்ஸுங்களை எல்லாத்தையுமே கொடுத்தா. 2வது பொண்ணு எதையுமே கொடுக்காம போ அப்படின்னு சொல்லி விதையை மட்டும் தூக்கி வீசிட்டு போயிட்டா. அது எல்லாருக்கும் ஒரு விதை தான் கொடுத்தா. அதுவும் முளைக்காத விதை, அதுவும் தண்ணியில் வச்சு ஆவி பிடிச்ச விதை. அதை கொடுத்தா. அதை பயன்படுத்தி பார்த்து ஒன்றுமே கிடைக்கல. பரவாயில்ல, இந்த முதல் பொண்ணை கொடுத்ததை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னான். 2 நாள் கழித்து அந்த அரசரும் சொல்கிறாரு, யார் இன்னர்னு. முதல் பொண்ணு தான். ஏன்ப்பா, நான் தான் எல்லாருக்குமே விதை கொடுத்தேனே, அவங்க அதை முளைச்சி பழம்லாம் கிடைக்குமே, ஆனால் நீ பாயில் பண்ண விதையை கொடுத்துருக்க, அது எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டேன். அந்த பொண்ணு, மன்னிச்சுங்கப்பா, இனிமேல் நான் சோம்பேறியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இதுலேருந்து ஒரு மாறல், நம்மளால் முடிஞ்சுதான் மற்றவங்களுக்கு செய்யணும். பண்ணி ஃபியூஸ் போடுங்க. ஓகேவா? நம்ம எப்பவுமே நல்லவங்களா ஒழுக்கவங்களா இருக்கணும்.